ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்ஸ் கார்டன். இது வந்து ஒரு கிராஃப்ட் பண்ற வீடியோ. நல்லா டீட்டெயில்டா பாருங்க கடைசி வரைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நாங்கள் போடுற அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வரும். இந்த வீடியோவில் ஒரு சுரக்காவோட ஷெல்லை வச்சு எப்படி ஒரு அழகான ஃப்ளவர் வேஸை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் வந்து இதை ஒரு பிளான்டர் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்கு தேவையான தொட்டியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்தில் நான் இதை ஒரு வாட்டர் பாட்டில வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். பட் போக போக அப்படியே பிளான்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் வேற இன்புட்ஸ் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி அதை வந்து கடைசியில் வந்து ஒரு அழகான பூத்தொட்டியாக மாற்றணும். முதலாவது அந்த வாட்டர் பாட்டிலுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உள்ளேருந்து எல்லாம் தட்டி எடுக்கும்போது எவ்வளவு சீட்ஸ் வந்ததுன்னு நீங்களே பாருங்க. ஏகப்பட்ட சீட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம். அதையும் வந்து நாங்க போடுறதுக்காக சின்னதாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளுக்குள்ள வந்து நம்மளால ப்ராப்பரா கிளீன் பண்ண முடியல அப்படின்னு. அதனாலதான் நாங்க ஐடியாவையே மாத்தணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி அதை வேற டைப்பா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய இந்த பஞ்சு மாதிரி டைப்ல அதனுடைய சதையெல்லாம் வந்து மக்கி போய் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுக்க வேண்டி இருக்கும். சுரக்காய்க்கு உள்ள இருக்கிற அந்த காஞ்சி போன பல்ப் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம். அது கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. இருந்தாலும் கையில கிடைச்ச ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி உள்ள எவ்வளவு கிளீன் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஏறக்குறைய எல்லா பீஸ்ல இருக்கிற உள்ள இருந்த அந்த இதையும் வந்து நம்ம கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டோம். இனி அடுத்தது வந்து அது எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், நீங்களே பாருங்க. என்னதான் கத்தி வச்சு எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபினிஷிங் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணேன்னா எமரி எடுத்து அடுத்து மீதி அந்த இருக்கிறதையும் வந்து நல்லா கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமரி எடுத்து போட ஆரம்பிச்சேன். எமரி எடுத்து ஒரு சின்ன பீஸ்ல போட்டோம்னா அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதனால கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லா பீஸ்லயுமே வந்து எமரி வச்சு நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எமரி ஷீட் போட்டு கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் நினைச்ச ஃபினிஷிங் வந்து அதுல உள்ள வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதை நீங்களே ஒரு தடவை பாருங்களேன். இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், விதைகளை வந்து அந்த குப்பைகள் கூடயே வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, அப்புறம் ஒவ்வொரு விதையா அதுல இருந்து எடுத்து பொறுக்கி அதுக்கப்புறம் தனியா எடுத்து ஸ்டோர் பண்ணேன். சுரக்காய் விதை எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு காட்டுறேன், நீங்களே நல்லா பாருங்க. அடுத்ததான் இதுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் கொடுக்கணுன்றதுனால அந்த பெரிய பீஸை வந்து கீழே வந்து ஒட்ட வச்சுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஸோ இதை எப்படி ஒட்ட வைக்கலான்னு பார்க்கும்போது என் பாப்பா சொன்னா கன் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே, கன் க்ளூ வச்சே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கன் க்ளூ வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். முதலாவது உள் சைடு எல்லாத்துலேயும் கன் க்ளூ நல்லா இதாகிற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம். உள் சைடில் நல்லா எல்லா பக்கமும் போட்டதுக்கு அப்புறமா வெளி சைட்லேயும் வந்து கன் க்ளூ போட ஆரம்பிச்சிட்டோம். கன் க்ளூ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருந்தது. அதனால எனக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ஒட்டினதுக்கு அப்புறமா அதை கீழே வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சும் பார்த்தேன். ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும், ஏன்னா மேலே செடி ஏதாவது வைக்கும்போது அது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணிக்கிட்டோம். கடைசியாக இருந்த அந்த சின்ன பீஸை சரி இதை ஒரு மூக்கு மாதிரி வச்சா அழகா பறவை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என் சின்ன பிள்ளை சொன்னா. சரி, அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூக்கை எடுத்து ஒட்ட வைக்க ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்டா ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் அந்த அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நானே நினைக்கவே இல்லை இவ்வளோ அழகா வரும்னு. ஒரு குருவியோட ஷேப்லயே வந்திருந்தது. இதுக்கு ஒரு கண்ணு வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். பட் ஆனா எங்களுக்கு அந்த டால்ல இருக்கிற கண்ணு வந்து கிடைக்கல. அது செக் பண்ணிட்டு இருக்கோம். அது கிடைச்சதுன்னா அதோட ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு கண்ணு மாதிரி வைக்கணும்னு ஆசை. சரி, இதுல வந்து நம்ம அடுத்து செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட ஒரு செடி கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து ஒரு நீட்டா ஒரு இதுல கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் டம்ளர் மாதிரி ஒரு இதுல வச்சு கொடுத்துருந்தாங்க, மண்ணெல்லாம் வச்சு. அது வச்சு பார்க்கும்போது பக்காவா ஃபிட் ஆச்சு. இது வேற லெவல்ல இருந்துச்சு, அவ்வளோ அழகா இருந்தது. நான் சும்மா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடணும்னு வச்சிருக்கோம். ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.